இன்னைக்கு உலகத்துல டாப் 20 பணக்காரன் லிஸ்ட்ல 11வது இடத்துல முகேஷ் அம்பானி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஜாரா பிராண்டோட ஓனர் இருக்கிறாரு 110 பில்லியன் USD சொத்து மதிப்போட. 2015ல பில்கேட்ஸை பீட் பண்ணி நம்பர் 1 பணக்காரனா இருந்த ஆளோட பேரு அமென்சியோ ஆர்டிகோ. இன்னைக்கும் நைக், எடிடாஸ் எல்லாம் ஜாராக்கு அப்புறமா தான் இருக்குது. இந்த ஒரு மனுஷனால இன்டர்நேஷனல் பிராண்டா இந்த ஜாரா பிராண்ட் எப்படி உருவாச்சு? பணத்தை முதலீடா வச்சு உருவான கதை இல்ல இது, அவமானத்தை முதலீடா வச்சு உருவான கதை இது. வீடியோ ஃபுல்லா பாருங்க, இன்ஸ்பயர் ஆயிருக்கும். Hi buddies, this is Voice of Pras Business Success Story Part 2. Once upon a time, they lived a goal. 1936ல ஸ்பெயின்ல ஒரு சாதாரண குடும்பத்துல இந்த ஸ்டோரியோட ஹீரோ பிறக்கிறாரு. அப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஒரு ஆளு. எளிமையான குடும்பம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கடையில அக்கௌண்ட் வச்சு கிரெடிட்க்கு தான் வாங்குவாங்களாம். மந்த் பே பண்ணுவாங்க. அப்படியே 3 மாசமா கடனை கட்டல. 3வது மாசம் கடைக்காரன் சாமான் கொடுக்க மறுத்துட்டான். காசை கொடுத்தாதான் சாமான கொடுப்பேன் அப்படின்னு இந்த பையனோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். அம்மாவும் கெஞ்சி கேக்குறாங்க, இந்த மாசம் மட்டும் கொடுங்க அப்படின்னு. அப்போ இந்த பையனுக்கு 13 வயசு. அம்மா வறுமையால அவமானப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ குடும்ப கஷ்டத்தை உணர்ந்தா அந்த அவமானம் தான் வெறியா மாறுது. அவன் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கூலை விட்டு நின்னா ஒரு டெய்லர் ஷாப்க்கு வேலைக்கு போனான். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறான். அப்படியே ரீட்டைல் ஷாப் ஒன்னுக்கு வேலைக்கு போறான். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறான். அங்கதான் ஒரு டம்மிக்கு வியாப் பண்ணிருந்த ஒரு ஃபேஷனபிள் ட்ரெஸ் ஒன்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறான். அப்படியே மெதுவா ஒரு பிசினஸ் ஐடியா வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் ஆரம்பிக்கிறது பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறான். 1975ல இண்டிடெக்ஸ் டெக்ஸ்டைல் பிசினஸ் ஒன்னு ஆரம்பிச்சு ரீட்டைலர்ஸ்க்கு விற்கிறாரு. அவங்க மூலமா நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்க நல்லாவே லேட் ஆகுது. மாச கணக்கா லேட் ஆகுது. அது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொண்டு போய் கொடுத்தா ரீட்டைலர் சொல்றாங்க, இந்த ஃபேஷன் அவுட் ஆகிடுச்சு, இப்போ ட்ரெண்ட்ல இல்ல, புது ஃபேஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆளும் அழுத்து போய் யோசிக்கிறாரு, இது சரிப்பட்டு வராது, நாங்களே ஒரு ஸ்டோர் வச்சா என்ன, நாம மேனுஃபேக்சர் பண்றதெல்லாம் அதுலயே விற்கலாமே அப்படின்னு யோசிச்சதுதான் ஜாராவோட முதல் கட்டம். ஆரம்பிச்சு சக்சஸா ஓடுது. ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ல இருந்து செகண்ட் ஸ்டோர் ஓபன் ஆக 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி தீப்பிடிக்குது. 1975ல இருந்து 2005க்குள்ள சடன்னு முன்னால இருந்த பிராண்ட் எல்லாத்தையும் அடிச்சு தூக்குற அளவு வளருது. அந்த வளர்ச்சிக்கான ரீசன் ஓன் மேனுஃபேக்சரிங், ஓன் ஷோரூம், நியூ பிளேசஸ் ஃபைண்ட் பண்றது எல்லாத்தையும் தாண்டி ஃபாஸ்ட் ஃபேஷன் இந்த உலகத்துக்கு ஒன்ன கொண்டு வந்தார். அங்கதான் நிக்குது இந்த ஜாரா. ஒரு ஃபேஷன்ல இருந்து இன்னொரு ஃபேஷன் மாறதுக்கு 6 மந்த் இருந்ததை 2 வீக்ஸ்ல இவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 11,000 டிசைன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. எந்த கம்பெனிஸும் பண்ணாத ஒன்று. அடுத்து குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் எஃபோர்டபிளான பிரைஸ்க்கு கொடுத்தார். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. அந்த பணத்துக்கெல்லாம் புது ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ண. அடுத்த விஷயம் என்னன்னா மார்க்கெட்டிங், ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். ஒரு பிசினஸ்க்கு தேவையான இந்த எல்லாத்தையும் வேற மாதிரி மாத்தினாரு. எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்சேஞ்ச், எவ்ரி பிளே, எவெஞ்சலிசம். இதுல மெயின் வெப்பனா பாவிச்சது எக்ஸ்சேஞ்ச். ஒரு கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் பண்றாருன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான ரீசன் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு பார்த்து கஸ்டமர் சரி செஞ்சிடுவாங்க. அது சேல் ஆகலன்னா அந்த ப்ராடக்ட் அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அடுத்து எவெஞ்சலிசம். 50 இன்ஃப்ளூயன்சரை ஹையர் பண்ணி வச்சிருந்தாரு. ஒவ்வொரு புது ப்ராடக்ட் வரும்போதும் இதை நீ யூஸ் பண்ணு, நல்லா இருந்தா உண்மையை சொல்லி மார்க்கெட் பண்ணு, எந்தவித பொய்யும் சொல்ல தேவையில்லை, உண்மையை சொல்லி நீ மார்க்கெட் பண்ணு, அதுதான் டீல். எப்படி கான்ஃபிடென்ட். ப்ராடக்ட் குவாலிட்டியா இருந்ததுனால பெரிய அளவுல பேசப்படுது, பிளாஸ்ட் ஆகுது. மக்கள் கிட்ட பேசப்பட்டு ஜாராவோட growth ஹை பீக்ல போய் ஸ்பெயினுக்கே ஒரு அடையாளமா இன்னைக்கு ஜாரா மாறி நிக்குது. இன்னைக்கு 90 கண்ட்ரீஸ்ல 2000க்கும் அதிகமான ஸ்டோர்ஸ் இருக்குது. இதோட நெட் வொர்த் 110 பில்லியன் USD. இந்த ஜாரா மாஸ்டரிங் தி ஃபாஸ்ட் ஃபேஷன் அண்ட் ரிவல்யூஷன். ஜாராவோட இந்த growthக்கு முக்கியமான காரணம் அந்த ஃபாஸ்ட் ஃபேஷன், குட் ப்ராடக்ட், அஃபோர்டபிள் பிரைஸ் அண்ட் நியூ பிளேஸ் அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக். இந்த மாதிரி 0 to hero ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்கணும்னா Voice of Pras கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. பை buddies.